ஓகே. ஏடிஎம்கேல பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஒரு குழப்பம் போய்க்கிட்டே இருக்கு. ஓபிஎஸ் ஐயா ஒரு விஷயம் சொல்றாரு. இபிஎஸ் ஐயா ஒரு விஷயம் சொல்றாரு. நாங்க அதுல ஒரு வலுவான தலைவரே இல்ல. எத நோக்கி அந்த ஏடிஎம்கே போகுதுன்னு தெரியல. ஆமா சொல்லுவதற்கு. அதாவது நம்முடைய ஸ்டாலின் என்ன செய்வாரு, அதாவது மோடியை பத்தி தான் பேசுவார். பாரதிய ஜனதா கட்சியை பத்தி தான் பேசுவார். இப்ப அவர் என்ன முதலமைச்சருக்கா நிற்கிறார் மோடி. இப்ப எடப்பாடி வர வேண்டும். எடப்பாடி தான் வரப்போகிறார். பிஜேபி துணை கட்சி தான். பிஜேபிக்கு எத்தனை இடங்கள் கொடுக்க அமைதியாக செய்வார் எடப்பாடி. பதட்டப்பட மாட்டார். இவங்க என்னதான் நீ கோழை என்பார்கள், அடிமை என்பார்கள், என்ன பிஜேபியினுடைய வால் என்பார்கள், தோல் என்பார்கள், என்ன சொன்னாலும் அவர் வாட்டுக்கு அவருடைய வேலையை செய்து கொண்டிருப்பார். அவருடைய கட்டமைப்பை இவர்களால் குலைக்க முடியவில்லை. ஓபிஎஸ் வெளியேறினார். ஓபிஎஸ் தன்னந்தனியாக போயிட்டார். அவருடைய கட்சியில் இருந்தவரெல்லாம் கொஞ்சம் பேர் திமுகவுக்கு போயிட்டான், கொஞ்சம் பேர் இவர்கிட்டே வந்துட்டான். ஏடிஎம்கே தருமர் எம்பியெல்லாம் வந்துட்டார். அதே மாதிரி இப்போ ஏன் சின்னம்மா ஓபிஎஸ் இவர்களெல்லாம் கட்சியில் சேர்த்து கொள்ள மறுக்கிறார் என்றால், தினகரன் கூட்டணி ஆகிட்டார். அது பேச்சில்லை. இவர்களும் கூட்டணி ஆகலாம். சின்னம்மாவும் ஒரு கட்சி வைத்து கூட்டணி ஆனால் ஒப்புக்கொள்வார்கள். அது அதிமுக தானே, எம்ஜிஆர் வெளிவந்தவர்கள் தானே. ஆனால் கட்சிக்குள்ள இவர்களை விட்டால் மீண்டும் கட்சி நாலு கூட்டமாக நடக்கும். ஏன்னா இப்போ ஒரு கூட்டம் ஆளுக்கு ஒரு இப்போ எடப்பாடி ஒருத்தர் தலைமை, ஒரு தலைமைக்கு கீழே கட்டுப்பட்டு இந்த கட்சி நடக்குது. இவர்களெல்லாம் விட்டால் ஆளுக்கு ஒரு தலைமை, ஆளுக்கு ஒரு கூட்டம், ஆளுக்கு ஒரு கட்சி, ஒரு கட்சிக்குள் 4 கட்சி நடக்கும். அதனால அவர் விட மாட்டேங்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஓபிஎஸ் விட்டா உள்ள என்ன சும்மா வந்துருப்பாரா? என்ன பண்ணுவாரு? ஈரோடு மாவட்ட செயலாளர் மாதிரி பேசாமல் இருப்பாரா? ஒரு உள்ள வந்தோடனே கொஞ்சம் ஆள் சேர்ப்பாரு. அப்புறம் நான் என்ன 2வது இந்த தருமரை நிறுத்துறதுலான சண்டை போட்டாங்க. ராமநாதபுரம் தருமரை இவர் பரிந்துரைத்தார். அது என்னது, நீங்க ஒன்று கொடுத்தா நான் ஒன்று கொடுப்பேன்னாரு. நீங்க ஒரு ஆளை எம்பி ஆகுனா நான் ஒரு ஆளை எம்பி ஆகுவேன், உங்களுக்கு வி ஆர் ஈக்குவல் அப்படின்னாரு ஓபிஎஸ். தருமரை ஆக்கியாச்சு, சண்டை ஆரம்பமாயிடுச்சு. இப்படியே போனால் தலைமைக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும். தலைமை எல்லா இடமும் கலந்து தருமரை ஆவதினால் எடப்பாடிக்கு என்ன இருக்குது? எடப்பாடி மகனாக ஆகிறார், அது ஒன்றும் இல்லை. இந்த 4 கட்சியாக நடந்தது இப்போ கடைசியில் ஒரு கட்சி ஆகிவிட்டது. இந்த ஒரு கட்சியில் கூட்டணி சேர்க்க வேண்டுமே தவிர, நீ ஒரு கட்சிக்குள்ளே விட்டால் ஒரு கட்சி மறுபடியும் 4 கட்சி ஆகும்.